Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. DML commands பார்க்க ஆரம்பிக்க போறோம். So 5 types of SQL commandsல ரெண்டாவது DDL already பார்த்து முடிச்சிட்டோம். DDLல constraintsங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் DMLக்கு அப்புறம் நம்ம பார்க்க பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ DML கமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். DMLனா என்னது? டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். மேனிப்புலேட்னா என்னது? ஹேண்டில் பண்ணுறது. அப்போ உங்களோட டேபிளுக்கு உள்ளே இருக்கிற டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் DML. ஸோ இப்போ உள்ளே இருக்கிற டேட்டா வந்து ஃபஸ்ட்டு உள்ள டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட் பண்ணதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ உள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் நீங்கள் இன்சர்ட் பண்ணதில் வேல்யூஸை நான் மாற்ற விரும்புகிறேன், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அப்டேட்டை, இல்லை அந்த ரெக்கார்டே வேண்டாம் நான் டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னா டெலிட் பண்ணுறது எப்படி. ஸோ இந்த 3 விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பார்க்க போகிறோம். இன்சர்ட் வந்து 2-3 வேல பண்ணலாம். டோட்டலாக நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு 7 வேஸ் போட்டிருக்கிறேன். சின்ன சின்ன வேரியேஷன்ஸையும் ஒரு வேயாக நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ எந்த சினாரியோவுக்கு உங்களுக்கு எப்படி இன்சர்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளான இன்சர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வே வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண டேபிளை வந்து டிஸ்கிரைப் பண்ணி இருக்கிறேன். டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம். ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ். ஸோ இந்த 3 காலம் தான் இந்த டேபிளில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண போகிற டேட்டா, ஸோ இப்போ வந்து 111, பிரியா, 19 அந்த மாதிரி நீங்கள் வந்து வரிசையாக அடுத்தது 222 இன்னொரு நேம், அந்த மாதிரி வரிசையாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்சர்ட் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து டேபிள் க்ரியேட் ஆகி டிஸ்கிரைப் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதே ஆர்டரில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து சூட்டபிளாக இருக்கும். எப்போ எந்த மெத்தடில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கனாலும் கேரக்டர் வேர்கேர்லாம் வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுங்க. ஸோ இப்போ வந்து இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட வேல்யூஸை கொடுக்கலாம். ஸோ இன்சர்ட் இன்டூங்கிறது உங்களோட கீவேர்டு, அதுக்கப்புறமா வந்து உங்களோட டேபிள் நேம் கொடுத்துட்டு அடுத்தது வேல்யூஸ் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் கமா செப்பரேட்டடாக உங்கள் வேல்யூஸை கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த காலம் நேமையும் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இன்சர்ட் இன்டூன்னு கொடுத்து டேபிள் நேம்னு கொடுத்து வேல்யூஸ்னு கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆர்டரில் உங்களுக்கு டேபிளில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ், ஸோ அதே வேல்யூஸை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ். ஸோ இதை வந்து நம்ம இங்கே இது பண்ணிடலாம். Insert into table name, என்னோட table name student, வேர்கேர் வந்து கட்டாயம் கோட்ஸில் தான் இருக்கணும். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிடாதீங்க. என்னோட நேம் வந்து வேர்கேரில் இருக்குது. ஸோ நான் வந்து கோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்சர்ட் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு மெத்தட். இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் அதே ஆர்டரில். இப்போ சப்போஸ் என்னோட ரெக்கார்டு வந்து நான் வந்து இப்படி கொடுக்க ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பேர் தான் நான் கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தது தான் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்க விரும்புகிறேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ்ன்ற ஆர்டர் இல்லாமல் வேறு ஆர்டரில் கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், வே 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வே 2 வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டரில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம்னு கொடுத்துட்டு டேபிள் நேமுக்கு அடுத்தது எந்த காலம் ஆர்டரில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட்னு கொடுத்துட்டு நான் கொடுக்க விரும்புகிற காலம் ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு நான் நேம் கொடுக்குறேன், அடுத்தது ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறேன், அடுத்தது ஏஜ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ரோ க்ரியேட் ஆயிடுச்சு.
ஆல்ரெடி இந்த கமாண்ட் வந்து DQLோட கமாண்ட் செலக்ட் கமாண்ட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னா எனக்கு கரெக்டாக நான் வந்து ஆர்டர் மாற்றி இருந்திருந்தாலும் நேம்குள்ளே தான் நேம் ஸ்டோர் ஆகிருக்கு, ரெஜிஸ்டர் நம்பருக்குள்ளே தான் ரெஜிஸ்டர் ஸ்டோர் ஆகிருக்கு, ஏஜ்குள்ளே தான் ஏஜ் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் இப்படி மாற்றி கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஸோ இன்சர்ட் இன்டூவில் வந்து அதே ஆர்டரில் ரெஜிஸ்டர் நம்பர் கம்மா நேம் கம்மா ஏஜ்னு கொடுத்துட்டு அந்த ஆர்டரில் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஓகே தான், ஆர்டரை மாற்றி கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். எந்த ஆர்டரில் கொடுத்தீங்கனாலும் அது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட். ஸோ கரெக்டாக இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் சேஞ்ச் ஆனாலும் சரி, சேஞ்ச் ஆகாட்டினாலும் சரி, அது உங்களோட விருப்பம். நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இந்த வே டூவில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம்னு கொடுத்துட்டு நீங்கள் காலம் நேமை வந்து கமா செப்பரேட்டடாக ஸ்பெசிஃபை பண்ணி வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா ப்ரீவியஸ் மெத்தட் படி இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம்னு கொடுத்துட்டு காலம்ஸே ஸ்பெசிஃபை பண்ணாமல் வெறும் வேல்யூஸ்ன்னு போட்டு வேல்யூஸை ஸ்ட்ரெயிட்டாக இன்சர்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு காலம் உங்களுக்கு உங்களோட நீங்கள் என்ன ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறீங்களோ அது உங்களோட டேபிள்குள்ளே இன்சர்ட் ஆகும். வே 3 அப்படின்னு சொல்கிறது நல் வேல்யூஸை எப்படி இம்ப்ளிசிட்டாக இன்டைரக்டாக நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறது. ஸோ நல் வேல்யூஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது ஒரு பிளாங்க் ஸ்பேஸோ ஜீரோவோ கிடையாது. என்ட்ரியே இல்லாமல் எம்டியாக இருந்தால் அதை வந்து நல் வேல்யூ, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத டினோட் பண்ணுறத நல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நல் வேல்யூவை இம்ப்ளிசிட்டாக எப்படி ஒரு ரெக்கார்டில் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம வே 2 பார்த்தோம் இல்லையா, இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், காலம்ஸை வந்து ப்ராக்கெட்டில் கமா செப்பரேட்டடாக இது பண்ணணும், அப்புறம் வேல்யூஸ்னு போட்டு கரஸ்பாண்டிங் வேல்யூ போடணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே மெத்தடில் இந்த இடத்துல காலம்ஸ் எந்த காலம்க்கு நீங்கள் நல் வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலமை ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து இம்ப்ளிசிட்டாக நல் வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கான வழி. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் நேம் கமா ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ்னு 2 இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் வேணால் கொடுத்துக்கலாம், ரெஜிஸ்டர் நம்பர் கமா நேம் ஏதோ ஒன்று. ஸோ கான்செப்ட் என்னென்னா 3 காலம் இருக்குது, ஆனால் நான் 2 காலம் மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன், 2 காலம் மட்டும்தான் வேல்யூ என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு ரோ க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1114க்கு ஜோன் இருக்குது, ஏஜ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 3 வேல்யூக்கு தான் வந்து 3 டப்பிள்ஸ்க்கு தான் வந்து ஏஜ் ஸ்பெசிஃபை ஆகிருக்கு, 4th டப்பிளுக்கு ஏஜ் ஸ்பெசிஃபை ஆகலை, ஒன்றுமே இல்லை. ஸோ ஒன்றுமே இல்லைங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து நல் வேல்யூவை இம்ப்ளிசிட்டாக இன்சர்ட் பண்ணுறதுக்குரிய மெத்தட். ஸோ இன்டைரக்டாக நான் வந்து நல் வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல் வேல்யூ வந்து செட் பண்ணிடும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி நான் இம்ப்ளிசிட்டாக கொடுக்க விரும்பல, டேரெக்டாக நான் சொல்ல போகிறேன், இந்த இடத்துல எனக்கு நல் இருக்குது, இந்த இடத்துல ஒன்றும் வராது, ஏஜை வந்து நான் இன்சர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எக்ஸ்பிளிசிட்டாக அந்த இடத்துல எம்டியாக தான் இருக்கணும், என்ட்ரி வந்து எம்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்பர் கேஸ்னாலும் சரி, லோயர் கேஸ்னாலும் சரி, சென்டென்ஸ் கேஸ்னாலும் சரி. ஸோ கேஸ் வந்து பிரச்சனை கிடையாது, நீங்கள் NULLனு ஸ்மாலில் இல்லை ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் இல்லை ஃபுல்லாக கேபிட்டல் எப்படி இது பண்ணிங்கனாலும் அது இன்சர்ட் ஆயிரும். ஸோ இது வந்து நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ வே 1 வே 2 பார்த்தோம் இல்லையா, ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் ஸோ அப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக டைப் பண்ண கமெண்ட்ஸ் வரும். ஸோ இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். ஸோ நான் வந்து இந்த இடத்துல நான் நல் அப்படின்னே டைப் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு அடுத்த என்ட்ரிக்கும் ஏஜ் வந்து என்ன ஆகலை, இன்சர்ட் ஆகலை, எம்டியாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ டைரெக்டாகவும் நீங்கள் வந்து ஒரு நல் அப்படின்னு டைப் பண்ணலாம், இல்லைனா இன்டைரக்டாக அந்த காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ணாமல் நல்லுன்னு இது பண்ணலாம். ஸோ 2 மெத்தடில் எந்த மெத்தட் இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல் வேல்யூ இன்சர்ட் ஆகிடும். ஸோ 3rd மெத்தடும் 4th மெத்தடும் நல் வேல்யூ எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இன்னொரு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது, அதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு CSE Tamila by Eezytutorials. நன்றி.